நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் தங்கள் கட்சி பெருமைகளை பேசலாமே தவிர எதிர்க்கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஒன்று. ஆனால் இந்த விதிமுறைகளை எல்லாம் துளியும் மனதில் கொள்ளாமல் இஷ்டத்துக்கும் பேசி தற்போது கஷ்டத்துக்குள்ளாகியுள்ளார் பாஜக நிர்வாகி ஒருவர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மாணிக்கவாசகபுரம் தெருவை சேர்ந்தவர் எட்வர்ட் ராஜதுரை. சாத்தான்குளம் பேரூராட்சியின் முன்னாள் கவுன்சிலரும் பாஜக சிறுபான்மை அணியின் முன்னாள் மாவட்ட செயலாளரான இவர் சமீப காலமாக திமுக குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்து வந்தார். அதன்படி கடந்த நவம்பரின் போது உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்ட ராஜதுரை 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி பின்னர் வெளியே வந்தார். தற்போது மீண்டும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் குறித்து பரபரப்பு ஆடியோ ஒன்றை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். நான் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி கேட்கேன். நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்க, ஓகே. சாத்தாங்குளத்தில் இருக்க உங்க கட்சிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியுமில்ல. இங்க இருக்கார் ஏஸ் ஜோசப், ஒன்றிய செயலாளர், நல்ல திருட்டு மணல் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் கூட இருக்காரு கெங்காயத்தன், அவரும் திருட்டு மணல் அடிச்சுட்டு இருக்காரு. அதாவது சாத்தாங்குளத்துல திருட்டு சம்பந்தமான பூரம் பண்ணிட்டு இருக்குது திமுக தான். அப்ப சாத்தாங்குளத்துல எப்படி இருந்தா தமிழ்நாட்டுல எல்லா இடத்தையும் திமுக தான் இருப்பான். புரியுதா புரியலையா? திமுகவை தொட்டுப்பார் சீண்டிப்பார் என பேசிய செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் கிடப்பதாகவும் பொன்முடியின் பதவி பறிபோனதாகவும் கூறியவர் பிரதமர் மோடி தவறு செய்பவர்களை அழிக்க வந்த மகா அசுரன் என தெரிவித்தார். அப்ப திமுக தொட்டுப்பார்னிய செந்தில் பாலாஜி உள்ள வச்சு சீண்டிப்பார்னிய பொன்முடி பதவி போயிட்டு அப்புறம் மோதிப்பார்னிய இப்ப யாரெல்லாம் உள்ள போறான்னு தெரியல. பார்த்து கவனமா இருங்க. மேல இருக்கிறது அசுரன் இல்ல, மகா அசுரன். தப்பு பண்றவங்களை பூரா அழிக்க வந்திருக்க மகா அசுரன் மோடிஜி. எது லஞ்சம் ஊழல். மேலும் திமுக மகளிர் அணி தலைவியும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழியை அக்கோ என கூவிய ராஜேஷ் டாஸ்மாக் கடையில் இன்னும் 10 ரூபாய் அதிகமாக வாங்குவதாகவும் அதை தடுக்க வருமாறும் கூறினார். அக்கோ, என் வீட்டு பக்கத்துல தச்சமணியில ஒரு பார் இருக்கு, அந்த ஒன் ஷாப் இருக்கு. அந்த கடை நம்பர் வந்து 155. அந்த கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சுருக்காங்கக்கா. எம்சிக்கு 20 ரூபா கூட வச்சுருக்காங்கக்கா. நீ கடையை போட்டோம்னாக்கா அந்த 10 ரூபாயை கூட்டி விற்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா, அது போதும். இப்படியெல்லாம் பேசினால் கைதாவோம் என தெரிந்தும் காவல்துறைக்கே மிரட்டலை விடுத்தார். இதற்கு முன்பு கைதாகி சிறை சென்ற நாட்கள் அற்புதமானது. ஜெயிலில் இருந்த 25 நாட்கள் சொர்க்கம் போல இருந்ததாகவும் அந்த ஜெயிலை மீண்டும் பார்க்க விரும்புவதாகவும் ஏடாகுடமாக பேசினார். தன்னை கைது செய்வதென்றால் வீட்டு பக்கம் வரக்கூடாதென்றும் அதையும் மீறி கைது செய்தால் 5 நிமிடத்தில் வெளியே வந்து விடுவேன் என்றும் வீர வசனம் பேசிய எட்வர்ட் ராஜதுரையின் ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சாத்தாங்குளத்தில் காவல்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிய, நன்றி. அதாவது உங்களுக்கு ஒரு தகவல், ஒருவேளை நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால், அதாவது நான் பேசுறது கரெக்டாக தெரியும், ஆனால் இங்கே சாத்தாங்குளம் மேஜிஸ்ட்ரேட் ஒன்று கொடுப்பீங்க, அவங்களுக்கு தப்பாக தெரியும். அப்போ அந்த குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டு, ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறது தான் கரெக்டு. நான் ஒரு வேகத்தில் பேசியிருப்பேன், ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டால் தயவு செய்து வீட்டுக்கு தேடி வரக்கூடாது. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எட்வர்ட் உங்களை ரிமாண்ட் பண்ண சொன்னாச்சு, எட்வர்ட் அண்ணன் கூட சொல்லணும், எட்வர்ட் ஒன்று ரிமாண்ட் பண்ண சொன்னாச்சு, 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். என்னை வந்து வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளின் கண்ணியம் தேவை என தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் பாஜக பிரமுகரின் இந்த பேச்சு கன்னியாகுமரி பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.